சென்னைக்குள்ளா இருக்கிற 16 தொகுதிகள்ல 13 நாங்க வின் பண்றோம்னு ஆதவ அர்ஜுனா ஒரு டேட்டா அவர் ஏதோ எடுத்திருப்பார் போல. என்ன டேட்டா அது? எப்படி எடுத்திருக்காரு? 16ன்னு எழுதி கீழே 13 போட்டுட்டு நாங்க எடுத்துருவோம்னு காட்ட வேண்டியதா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எதுக்கு டேட்டாலாம் அந்த 3 மட்டும் எதுன்னே எனக்கு தெரியல சார். அவரு அதாவது 3 மட்டும் டிஎம்கே வின் பண்ணும், இல்ல ஏடிஎம்கே வின் பண்ணும், இல்ல நாம் தமிழர் யார வின் பண்ணும்னு சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சுப்பாங்க. மீதி ஃபுல்லா நாங்கன்றாரா என்னன்னு தெரியல. அதாவது பிரதானமா இருக்கிற அதிமுகவே இந்த மாதிரிலாம் பேசுறது கிடையாது. ஆ. அதாவது ஒரு உண்மை என்னன்னா, அதிமுக சென்னையில ஆக்டிவா நிறைய இடத்துல இல்ல. ஏன் அவ்வளோ வீக்கா பார்க்குறாங்க? என்ன காரணம்? இல்ல வீக்கா இருக்குன்னு உணர்ந்துட்டு இந்த வேலைய இல்லங்க அந்த செஞ்சுட்டாங்களா? கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோட போக்கு நிறைய இடத்துல சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்காரங்க சொல்றாங்க. ம். அதாவதுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையோ, இல்ல அவரு டெய்லி போடுற அந்த உழைப்பையோ, இல்ல அந்த பிரச்சார யுக்தியையோ நிறைய பேர் வந்து சென்னையில வந்து போடுறது கிடையாது. ஐ திங்க் 3 பேருமே ரொம்ப நெருக்கமானவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாவட்ட செயலாளர் எனக்கு தெரியும். ம். ராஜேஷ் ஆக்டிவா எப்ப பாரு வாட்ஸ்அப்ல ஒரு 150 மெசேஜ் வந்துட்டு இருக்கும் சார். ம். ஒரு நாளைக்கு 10 விழா பண்ணிருக்காரு. ஓகே. எல்லாமே நீங்க அவர் இப்ப பெரம்பூர் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். இப்ப பெரம்பூருக்கு அடுத்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்கே நகர். ஆர்கே நகர். ராஜ். அங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எம்எல்ஏக்கு கெட்ட பேர் இருக்கு. திமுக எம்எல்ஏக்கு. எபினேசர். எபனேசர். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எபனேசருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. அதாவது எம்எல்ஏ இன்னும் நல்லா செயல்பட்டுருக்கலாம். அதுன்னு அந்த தொகுதி வந்து கொஞ்சம் மாறி மாறி வரக்கூடிய தொகுதி. சம்டைம்ஸ் அதிமுகவுக்கு நல்லா இருக்கும். காரணம் வந்து அங்கே மதுசூதனன் வந்து அங்கே உட்காந்து தான் அந்த ஆர்கே நகர் அரசியல் வடசென்னை அரசியல்லாம் தீவிரப்படுத்தி அதுலேருந்து தான் நிறைய கிளைகள் வெற்றி ஒரு கிளை, சேகர்பாபு ஒரு கிளை, அப்புறம் அந்த அரசியலில் வந்து ஜெயக்குமாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. மனோ லைட்டாக டச் பண்ணுவார் அந்த இடத்துல. அது மாதிரி அது வந்து ஒரு எபி சென்டர் அந்த ஜோன். இப்போ அந்த ஜோன்லேருந்து இப்போ ராஜேஷ் வந்து வந்திருக்காரு. ராஜேஷ்க்கு என்னன்னா இந்த சிம்பத்தி வேவில் போன வாட்டி நின்னாரு, நம்ம ஓட்டு போடல, அவர் தோத்து போயிட்டார் அப்படி இல்லை. ஏன்னா இவர் போகும்போதே தோரணையாக தான் போகிறார். ஆமாம். இவர் எம்எல்ஏவா இல்லை எபனேசர் எம்எல்ஏவான்னு பார்த்தா நீங்கள் லாங் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தான் எம்எல்ஏ மாதிரி இருப்பார். என்னப்பா தோத்தவர் ஜெயிச்சவர் மாதிரி போகிறாரு அப்படின்னும் போது எபனேசர் பார்த்தா ஐயா திருப்பி இன்னொரு வாட்டி அப்படி போகுது அந்த தோரணை. ஓகே. அப்போ என்னன்னா அந்த அந்த பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பத்தி வந்து செட் ஆகலை ஒரு ராஜேஷ்க்கு. அது இன்னொன்று மற்றபடி வந்து அந்த பெரம்பூரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கேயுமே டிவிகே கேண்டிடேட் வந்து நல்லா ஐ திங்க் மரியா அவர் வந்து நல்ல செலவு மரியா வில்சன் அவர் வந்து நல்லா செலவு பண்ணுறாரு. அவர் பேச்சு பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து அங்கே ஏடிஎம்கே வந்து இன்னும் செட்டின் ஆகலை. ஏடிஎம்கே செட் ஆன ஒரு 2 தொகுதி நல்ல பேசு பொருளில் ஓரளவுக்கு ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று ராயபுரம், இன்னொன்று ஹார்பர்.